குணாவோட அம்மா என்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கிளாசிக்கல் டான்ஸ் நாங்க ஆடப் போறோம் அனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கூட சரி சும்மா அப்படியே ஒரு நார்மல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கொரியோகிராஃபி எக்ஸலன்ட்டா இருந்ததுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸா அதுவும் அவங்க சாங் செலக்ஷன் சூப்பரா இருந்தது. ஓவரால் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதுல எத்தன பேர் வந்து கிளாசிக்கல் டான்சர்ஸ் அப்படின்னு தெரியல. ரொம்ப அழகா வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த என்டையர் எபிசோடே வந்து ஒரு மாரி ஆர்டிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்கங்க. அதுல ஆடுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரதி, அருணா, அம்மையா, ரீனா, அனிதா, நிலோஃபர் இவங்கலாம் தானே. ஸோ கரெக்ட்டா அவங்க ஆட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு பாஸ்ட் அவங்க வந்து எவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாரி. இப்போ ரதி மேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி தான் தேவ் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அருணா வந்து நமக்கே தெரியும். ரொம்ப நாளா அவங்களுக்கு மாப்பிள பார்த்து எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தது. பட் ஒருத்தர் ஓகே சொல்லியிருப்பாரு. ஸோ அவருமே வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்ட்டாரு. அம்மையாக்கு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை. அண்ட் ரீனாக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாக்கு வந்து கால் பண்ணி என்னோட பாஸ்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவரு நான் கெட் பேக் ஆகுறேன் அப்படின்னுவாரு. திரும்ப காலே அடிச்சிருக்க மாட்டாரு. அண்ட் நிலோஃபர் பார்த்தீங்கன்னா, நிலோஃபருக்கு கிரண் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா கிரணுக்கு சுத்தமா அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியறப்போ, அவங்க வந்து ஒரு பக்கம் ஹர்ட் ஆகுறாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அனிதாவோட ரீசன் தான் கொஞ்சம் சப்ப மேட்டரா இருக்கும். என்ன அப்படின்னா, அனிதாவும் குணாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தெரிய ஆரம்பிச்சுருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு சோகத்துல இருக்கிறாங்க. பட் அத மீறி வந்து அந்த டான்ஸ வந்து அழகா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபினிஷிங்கும் நல்லாருக்கும். அதாவது குணாவோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு புடிச்ச வேலைய அவங்க பண்ணிட்டே வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ போன எபிசோட்ஸே பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல ரீனாவோட அப்பா யார் அப்படிங்கிற மாரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ அழகா வந்து அதுக்கு கன்டினியூட்டி குடுத்து நல்ல ஒரு பேக் ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரதி அண்ட் ரீனா வந்து அந்த கோயில்ல மீட் பண்றது அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அர்ச்சனை பண்றப்போ ரீனாக்கு நட்சத்திரம், அந்த பொறந்த நாள் அதெல்லாம் கேட்குறப்போ, அவங்க தெரியல அப்படின்ட்டு அவங்க பிளாங்க்கா நிக்கிறது. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு டச் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஆப்போசிட்ல ரதி நின்னு அத வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க பொறந்த டேட்டும் தெரியல, நட்சத்திரம் எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாரி அங்க ஒரு டச் வச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீனாவோட ஹவுஸ் ஓனர் அந்த கணேசன் அங்கிளா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து எந்த அளவுக்கு ரீனா அண்ட் ரதி ஒண்ணு சேரணும் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கான எஃபோர்ட் அவங்க வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்ட்டா அவங்களோட கேரக்டர கொண்டு வராங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த கோயிலுக்கு உண்மையாவே அவங்களுக்கு அனிவர்சரி தானா? இல்ல ரதி அங்க மீட் பண்ணணுன்றதுக்காகவே கூட்டு வந்தாங்களான்ற அளவுக்கு எனக்கு டவுட் ஆயிருச்சு. ஏன்னா கணேசன் அந்த இடத்துல கரெக்ட்டா ரதிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ குடுப்பாரு. ரீனாக்கு அவளோட பாஸ்ட் கண்டிப்பா தெரியணும். அது அவளோட உரிமை அப்படிங்கிற மாரி அவரு சொல்லுவாரு. ஸோ நீ இத எப்படியாவது அவகிட்ட சொல்லிடுன்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ரீனா வந்து ரதி தான் கொண்டு போய் அவங்கள ஆர்ஃபனேஜ்ல உட்டாங்க அப்படிங்கிற மாரி தானே நெனச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்ட வந்து ஓப்பன் பண்ணதும் ஒரு மாரி நல்லா இருந்ததுங்க. அதாவது நான் வந்து கூட தான் வந்தேன். என்னைய வந்து இந்த குழந்தை வேணாம் கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல போட்டுருன்னு சொன்னதே வந்து என்னோட அப்பா தான் அப்படின்ற மாரி ட்விஸ்ட்ட போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட நம்பர் நம்ம போன வாட்டியே பேசியிருப்போம். அது வந்து நம்ம கணேசன் அதாவது அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லையா? அவர்ட்டயே அந்த நம்பர் இருக்கும். அவங்க தாத்தா அதாவது தியாகராஜன் வந்து நம்பர மாத்திட்டாரு அப்படின்ட்டாங்க. அவரு இங்க வந்தப்போ தான் வந்து கணேசனுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவரு இங்கேருந்து கிளம்பி போய் என்ன ஒரு 2, 3 நாள் ஆயிருக்குமா? அதுக்குள்ள அவரு ஏன் நம்பர மாத்துனாரு அப்படின்னு தெரியல. பட் அப்படி வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா, நடுவுல உங்களுக்கு ரதி மேம் ஃபோன்லேருந்து நம்பர் எடுக்கிற மாரியான காமெடி சீக்வென்ஸ்லாம் வைக்க முடிஞ்சது. அண்ட் நம்ம காமெடி இருந்தா தானே நம்ம ராக்கி இருப்பாரு. ஸோ நம்ம ராக்கி வந்தாகணுன்றதுனாலே வந்து இந்த மாரி சில சீக்வென்சஸ்லாம் நடந்தது. அதுலயும் இன்னும் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப ரதி மேம்க்கு ஒருத்தவங்க வாய்ஸ் குடுக்குறாங்க தெரியுமா? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, நான் டக்குன்னு இதுதான் ரதி மேம் வாய்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சுருவேன். ராக்கி எனக்கு ஃபோன் பண்ணா, இப்ப இது ராக்கி வாய்ஸ் நான் கண்டுபிடிச்சுருவேன். ஆனா இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, தியாகராஜன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி வந்து கால் பண்ணுவாரு. கடைசியில பார்த்தா அது ரதி மேம் நம்பரா இருக்கும். ஆனா அது ரதி மேம்னே அவருக்கு தெரியாது. அதே மாரி இந்த பக்கம் பேசுறது ராக்கின்னே ரதி மேம்க்கு கடைசி வரைக்கும் தெரியாத மாரி கொண்டு போய் ஒரு மாரி காமெடியா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. "டேய் இது ஒத்துக்கவே முடியலடா" அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல கண்டிப்பா ரீனா அண்ட் அவங்க தாத்தா மீட் பண்ணி பேசுற மாரியான சீக்வென்சஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட பாஸ்ட்ட பத்தியான விஷயங்கள்லாம் வந்து வரும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, செம ஃபன்னான ஒரு விஷயம். அதாவது நம்ம தேஜு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "டேய் நீங்க மொத்தம் எத்தன பேருடா உங்க குடும்பத்துல? வந்துட்டே இருக்கீங்க" அப்படின்னு கேட்பாங்க. அதே ஃபீலிங் தான் எனக்கும். எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்.என்.எம் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட்டு மதன் வந்திருப்பாரு. இப்ப மானசா வந்திருக்காங்க இல்லையா? இந்த ஹாஸ்பிட்டல அடிச்சு புடுங்கறதுக்குன்னே எத்தன பேருடா உங்க குடும்பத்துல இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. செம ஃபன் மொமெண்ட்டா இருந்தது அது. அண்ட் இவங்க சொன்னோன தான் நானே நோட் பண்ணேன். எம்.என்.எம் அதாவது மதன், நவீன், மானசா அப்படிங்கிறது. எப்படி உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் பேர வச்சுட்டு அதுலருந்து எடுத்து உங்க பேர வச்சாரா? இல்ல உங்க பேரெல்லாம் சேர்த்து வச்சு ஹாஸ்பிட்டல் பேரா வச்சாரா? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. ராக்கிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரியான சீன்ஸ், காமெடி சீன்ஸ்லாம் வந்து தேஜுக்கு குடுக்குறப்போ, அவங்க ஒரு மாரி சீரியஸா கேட்கறாங்க. ஆனா நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகுறது பார்க்குறப்போ, நமக்கு ஏற்கனவே பிரீத்தம ஸ்க்ரீன்ல காட்டுனாலே, அடடே! இப்படி ஒரு சைக்கோ கேரக்டரா அப்படின்ற மாரி ஒரு நெகட்டிவிட்டி வந்து வந்துட்டு இருந்தது. இப்ப அது பத்தாதுன்ட்டு மானசாவ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரி, உள்ள கொண்டு வந்து தனித்தனியா 2 பேர் இருந்தா கூட பரவால்ல. வந்த அன்னைக்கே 2 பேரும் ஜாயின் அடிக்கிற மாரியான ஒரு சீனு. அதாவது மானசாவ பத்தி எல்லாமே வந்து பிரீத்தம்க்கு தெரிஞ்சிருது. ஏன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அந்த சீனியர் டாக்டர் வந்து இவரோட ஃப்ரெண்டாமா. ஸோ மானசாவ பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு நேரா
இவர் போய் அவங்களோட கூட்டணி வச்சுட்டாரு. எனக்கு ரதி மேம் இங்கேருந்து வெளில போணும். அத நீ எனக்கு பண்ணி குடு. நீ என்ன பண்ணாலும் சரி இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்டின்ட்டாரு. இது ஒரு டேஞ்சரஸான காம்போ. எது நடக்கூடாதுன்னு நெனச்சனோ அது நடந்துருச்சு. பட் இன்னொரு சைடு எனக்கு வந்து புடிச்ச விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இத பேலன்ஸ் பண்ற மாரி நம்ம நவீன் வந்து தேஜு கிட்ட உண்மைய சொல்லிர்றாரு. ஸோ தேஜுன்றவங்களும் வந்து பயங்கரமான ஒரு வெப்பன் அப்படிங்கிறதுனால, அந்த ஹாஸ்பிட்டல் சாயறப்போ அவங்க கொஞ்சம் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நல்லாங்க அந்த பிளாட் திக்கென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கர டீப்பான ஸ்டோரி நல்லா வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நெறைய கேரக்டர்ஸ் உள்ள வந்தாலும், ஒரு கேரக்டருக்கும் அழகான பேக் ஸ்டோரி அண்ட் ஒரு மாரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ சீசன் 2 இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நல்லா பரபரப்பா எனக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸோ நீங்க எத்தன பேர் வந்து சீசன் 2 ஓட எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்க? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.